இணைவோம் நிகழ்ச்சி. இது 2002 தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது உங்களுடைய ஆதரவால். அந்த வகையில் இன்று இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய யாஸ் அகாடமி மாணவர்கள் இணைந்து இந்த தமிழால் இணைவோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடத்த இருக்கின்றோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு பாரதியார் கவிதைகளில் விஞ்சி நிற்பது புதிய சிந்தையே, மொழிப்பற்றே, சுதந்திர தாகமே. இந்த தலைப்பின் கீழ் இன்று நம்மளுடைய குழந்தைகள் பேசுவார்கள். அதற்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சி துவக்கமாக நமக்கு ஒரு பாரதியார் பாட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எங்கனாலும் ஒரு அதை பாரதியார் வாழ்த்தாவே நம்ம இன்னைக்கு பாடிடலாம். அந்த வகையில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய பெற்றோர் பிருத்விக் பிரியாவுடைய அம்மா திருமதி ஸ்ருதிலயா. அவங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பாரதியார் பாடல்களை பாடுவதற்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு சில பாரதியார் பாடல்களை இப்பொழுது கேட்போம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். ஆசை முகம் மறந்து போச்சு, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. சின்னஞ்சிறு கிழியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பழம்பெரும் நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். ஆடுவோமே பள்ள பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நன்றி. நீங்க போலியா? மிக அருமை. அப்படி பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை முழுசும் புரட்டி நம்ம அந்த வரிகள் எல்லாம் ரசிச்ச மாதிரி எல்லா பாட்டையும் ஒன்னா கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்புக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஸ்ருதி மேடம். எல்லாருமே அவங்களுக்கு ஒரு அழகான கரகோஷத்தை தெரிவிச்சிருங்க ஸ்ருதி மேடம்க்கு. ரொம்ப அழகான நன்றி. நன்றி நன்றி. சிறப்பா துவக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்து பட்டிமன்றத்துக்கு தயாரா குழந்தைகளா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அவ்வளவு போயிடலாமா பட்டிமன்றத்துக்குள்ள?
இப்ப இந்த பட்டிமன்றத்த நடத்துறதுக்காக அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிர்றேன் நானு. நம்மளுடைய ஆம் முத்துலட்சுமி மேடம் அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில பிரிண்டிங் சம்மந்தமான துறையில வந்து பப்ளிஷிங் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? பப்ளிஷிங் புத்தகம் பிரசுரம் பண்றது. அதிலே சயன்டிஃபிக் பப்ளிஷிங் ரிலேட்டடா நெறைய புக்ஸ் வந்து அவங்க இது பண்றாங்க. அந்த இதுல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆர்வம் எப்படி அப்படின்னா, கதை சொல்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அதனால கதை சுரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. எம்.ஏ ஆங்கிலம் படிச்சிருக்காங்க இவங்க. அதுல வந்து ம பல்கலைக்கழக அளவில ரேங்க் வாங்கியிருக்காங்க. பல்கலைக்கழக அளவுல இடம் பிடிச்ச ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இது விருதுகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய அலுவலகம் சார்ந்து அவங்க செய்த வேலைகளில் பல முக்கியமான ஒரு தருணங்கள்ல சிறப்பா செயல்பட்டதற்காக நிறைய இடங்கள்ல விருது வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலுவலகத்தில இருந்து வருகின்ற அந்த இதழ்கள் வரும் இல்லையா? வெளிவரும் இதழ்கள்ல அவங்களுடைய கட்டுரைகளும், கவிதைகளும் அங்கே வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. பள்ளி, கல்லூரி நாட்களில தொடர்ந்து அவங்க வந்து இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, சிறுகதைகள், பட்டிமன்றம் இது எல்லாத்துலயுமே தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அவங்களுடைய கதை சுரபி அப்படிங்கிற யூடியூப் தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள், வரலாற்று சம்பந்தமானது, பக்தி சம்பந்தமானது எல்லாமே கூடவே அனைத்தும் எதை சார்ந்து வருகிறது அப்படின்னா, நம்மளுடைய மனிதருக்கான மாண்புகளையும், அந்த மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மாரல் சயன்ஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது சார்ந்த கதைகள், நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த கதைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த யூடியூப் வலைத்தளத்துல இருக்கு. அதேபோல ஆண்டாளுடைய திருப்பார்வையையும், நாச்சியார் திருமொழியிலயும் ஒரு ஒரு ரிசர்ச் மாரியே, ஒரு ஆய்வு மாரியே எடுத்து அவங்க வந்து கதைகள வந்து அதற்காக தயார் பண்ணி, ஒரு சீரிஸா அந்த கதை சுரபியில போட்டிருக்காங்க. வீடியோவா போட்டிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அத பாருங்க. இப்ப இவங்கள நீங்க எல்லாரும் நினைக்கலாம். இவங்கள வந்து ஏன் இன்னைக்கு நீங்க நடுவரா கூப்பிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பாரதியாருடைய அந்த பாடல்கள், அதேபோல வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய அந்த பாடல்கள், அவங்களுடைய இது எல்லாமே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால, அவங்க மேல அதிகமான பற்று இவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால, இவங்க தான் சரியான நபரா இருக்கும். இந்த நடுவர் பொறுப்புக்கான சரியான நபரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து இவங்கள வந்து நடுவரா இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் சிறப்பு விருந்தினரா. அதேபோல நெறைய அ இதுல தளத்த தொடர்ந்து அவங்க வந்து தங்களுடைய புத்தகத்த வந்து படிச்ச புத்தகங்கள, ரசித்த புத்தகங்கள பகிர்ந்துக்கிறாங்க. தலைப்புகள்ல பேசுறாங்க. தொடர்ந்து பங்களிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடுவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்றத்தின் நடுவராக இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே தங்களுடைய கரகோஷத்தால் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேடம், மேடை உங்களுடையது. இந்த பட்டிமன்றத்திற்கான நடுவர் பொறுப்பை ஏற்று பட்டிமன்றத்தை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு யாஸ் அகாடமி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேடம். தளம் உங்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது இப்பொழுது. நன்றி மேடம். நன்றி மேடம். குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதியாருடைய பிறந்த நாள் விழாவிற்காக நாம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேறெதுவும் இல்லை பராபரமே, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் இந்த உலகத்தில், எல்லா உடலும் நோய் தீர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி தன்னை உருக்கி என்னை வளர்த்த என் அன்னை திருவடிக்கும் இவ்வுலகில் எங்கு சென்று நான் பேசினாலும் எனக்கு மேலாக நின்று என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கும் மறைந்த என் தந்தையின் திருவடிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை சமர்ப்பித்து அன்னை தமிழை வணங்கி குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வதற்கு ஏற்ப நம் மழலை சிறார்கள் இன்று பாரதியின் புகழை பரப்புவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நம்முடைய பட்டிமன்ற தலைப்பு பாரதியின் கவிதைகளில் விஞ்சி நிற்பது புதிய சிந்தையே, மொழிப்பற்றே, சுதந்திர தாகமே. இந்த மூன்றில் எது பாரதியின் கவிதைகளில் விஞ்சி இருப்பது? இதுதான் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு. இந்த தலைப்பில் நம் குழந்தைகள் பேச இருக்கிறார்கள். இன்று எனது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி மிக்க பொன்னாள். காரணம், நான் பெரிதும் விரும்பும் எனது கனவு ஆசான் பாரதியாரின் பெருமைகளை அதுவும் குட்டி குட்டி குழந்தைகளுடன் சமமாக பேசி மகிழும் நாள். முதலில் மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். சுப்பிரமணிய பாரதி 1882 ஆண்டில் பிறந்து டிசம்பர் 11 எட்டயபுரத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார்.
அவர் தமிழின் மகாகவி என அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இளமை காலத்தில் 11 வயதில் அவருடைய கவிதை திறமையால் பாரதி என்ற பட்டம் பெற்றார். 11 வயதிலேயே பட்டம் பெற்ற பாரதிதான் மகாகவி என்று பின்னாளில் அழைக்கப்பட்டார். அவருக்கு அந்த காலத்து முறைப்படி திருமணம் சிறுவயதில் செல்லம்மாவுடன் நடந்தது. அவருடைய பங்கேற்பு பல துறைகளில் பன்முக தன்மையோடு இருந்தது. இந்தியா, பாலபாரதம் போன்ற பத்திரிகைகளில் எழுதி சுதந்திரம், சமத்துவம், பெண்கள் கல்வி, சாதி ஒழிப்பு போன்ற கருத்துக்களை பரப்பினார். பாண்டிச்சேரிக்கு நாடு கடத்தப்பட்டார். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து தப்பி பாண்டிச்சேரியில் வாழ்ந்தார். அங்கு புரட்சியாளர்களுடன் இணைந்து தீவிரமான சுதந்திர கவிதைகளை எழுதினார். சாதிகள் இல்லையடி பாப்பா போன்ற பாடல்களில் சாதி ஒழிப்பு, பெண்கள் சமத்துவம், கல்வி முக்கியத்துவம் ஆகியவற்றை சமூக சீர்திருத்த கருத்துக்களாக வலியுறுத்தினார். வந்தே மாதரம், எங்கள் தேசம் போன்ற பாடல்களை பாடி சுதந்திர வீரர்களுக்கு உற்சாகம் அளித்தார். 39 ஆண்டுகளே வாழ்ந்த நம் பாரதி செப்டம்பர் 11ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு தன்னுடைய கடைசி மூச்சை இந்த உலகத்தில் நீத்து வானுலகை அடைந்தார். இன்று அந்த பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நமக்கு அளித்த கவிதைகளில் முக்கியமான தலைப்பு, அதில் அவர் நிறைய தலைப்பில் எழுதியிருக்கிறார் கவிதை. அதில் முக்கியமாக விஞ்சி இருப்பது புதிய சிந்தையா, மொழிப்பற்றா, சுதந்திர தாகமா என்ற 3 தலைப்பில் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அந்த தலைப்பில் இந்த பாரதியின் படைப்புகளில் இனி இந்த குழந்தைகள் எப்படி பேச போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது புதிய சிந்தனையா என்ற தலைப்பில் நான் செல்வி கிருத்திகாவை பேச அழைக்கிறேன். எப்படி அழைக்கிறேன் என்றால், ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று குழந்தையை அன்போடு அழைக்கிறேன். செல்வி கிருத்திகா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் கிருத்திகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பாரதியாரின் கவிதைகளில் விஞ்சியிருப்பது புதிய சிந்தனையே. பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தாலும் அவரின் கவிதைகள் இன்றும் புதிதாகவே உள்ளது. புது கவிதையின் முன்னோடியாக இவர் திகழ்ந்தார். பெண்களை வெறும் போக பொருளாக பார்க்காமல் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான தூண்களாக கண்டார். தலை குனிந்தால் நீ மிதிக்கப்படுவாய், தலை நிமிர்ந்தால் நீ மதிக்கப்படுவாய் என்றார். சாதி இல்லையடி பாப்பா என்ற வரிகளின் மூலம் சாதி, மதம், பேதமின்றி அனைத்து மனிதர்களும் சமம் என்று புது கண்ணோட்டத்தை உருவாக்கியவர். பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் இயல்பான பேச்சு மொழி நடையில் தம் கவிதைகளை எழுதியுள்ளார். இன்றைய கொலாப் என்று நாம் அழைக்கும் விஷயத்தை அன்றே அவர் கூடி தொழில் செய் என்று வலியுறுத்தியிருப்பார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற அவரின் நம்பிக்கைப்படி அன்றும் இன்றும் என்றும் நாம் அதை கடைபிடிப்போம் என்ற புரிதலோடு பாரதியாரின் கவிதைகளில் விஞ்சி இருப்பது புதிய சிந்தனையே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை செல்வி கிருத்திகா. நீங்கள் பாரதியின் கவிதையை அப்படியே பாரதியார் மாதிரியே அவருடைய அதே முனைப்போடு புதிய உள்ளீர்கள். உங்களுடைய அருமையான முனைப்பிற்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். அடுத்தது, பாரதியாரின் கவிதைகளில் விஞ்சி இருப்பது மொழிப்பற்றே என்ற தலைப்பில் ரியோ ஆண்டனி அவர்களை நாம் இப்போது அழைக்கிறோம். ரியோ ஆண்டனி, நீங்கள் இப்போது உங்கள் கருத்துக்களை பரிமாறலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியோ. நான் இப்பொழுது என் தலைப்பாகிய பாரதியாரின் கவிதைகளில் மிஞ்சி இருப்பது மொழிப்பற்று என்ற தலைப்பில் உங்கள் அனைவரிடமும் பேச வந்துள்ளேன். பன்மொழி புலவரின் சாட்சி. பாரதியார் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்தி, வங்காளம் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றவர். பல மொழிகளின் இனிமையை அறிந்த அவர் அந்த அறிவின் அடிப்படையில் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அடித்து கூறுகிறார். இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் அல்ல, பல மொழிகளை ஒப்பிட்டு பார்த்து அவர் வழங்கிய சான்றிதழ். மொழியே அடையாளம். அவர் நாமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் என்று கேட்கிறார். அதாவது தமிழன் என்ற அடையாளத்தை இழந்து பாமரனாய் விலங்குகளாய் வாழ்வது
பெருமைதானா என்று சமூகத்தை கேள்வி கேட்கிறார். மொழி பற்று என்பது தமிழர் சுயமரியாதையும் அடையாளத்தையும் மீட்டெடுப்பதாக இருந்தது. விடுதலை என்பது மொழி விடுதலை உள்ளடக்கியது. அரசியல் சுதந்திரம் என்பது ஒரு நாட்டின் எல்லைகளை பற்றியது. ஆனால் மொழி பற்று என்பது ஒரு இனத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம், வாழ்வியல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாரதியார் தமிழ் தாயின் அடிமைத்தனத்தை முதலில் உணர்ந்தார். தமிழ் தாயின் கூந்தலுக்கு சிக்கெடுத்த கவிஞர் அவர். பாரதியாரின் பணி கவிதை எழுதுதல். அவர் தனது தொழிலாக கருதியது கவிதை எழுதுவதையும் நாட்டிற்கு உழைத்தலையும். அந்த கவிதைகளை அவர் ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ எழுதுவதில்லை, தன் தாய்மொழியான தமிழில்தான் எழுதினார். தமிழ் மொழியின் தேமதுர ஓசை உலகெல்லாம் பரவ வேண்டும் என்று விரும்பினார். அழியாத இலக்கிய படைப்புகள். சுதந்திர போராட்ட பாடல்கள் குறிப்பிட்டு காலத்திற்குரியவை. ஆனால் அவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற இலக்கிய படைப்புகள் காலத்தால் அழியாதவை. இவை அனைத்தும் தமிழின் இலக்கிய செழுமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றன. நிறைவுரை. ஆகவே நடுவர் அவர்களே, பாரதியார் ஒரு தேசிய கவிதான் என்றாலும் அவர் தன் தேசிய உணர்வை வெளிப்படுத்த தேர்ந்தெடுத்த ஆயுதம் தமிழ் மொழிதான். அவரது ஒவ்வொரு புரட்சிகரமான சிந்தனைக்கும் விடுதலை முழக்கத்திற்கும் ஆழமான வேராக இருந்தது அன்னை தமிழ் மீதான பற்றுதான் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வன் ரியோ ஆண்டனி அவர்களுக்கு. பாரதியாரின் மொழி பற்றி அழகாக எடுத்து கூறினீர்கள் உங்களுடைய மழலை குரலில். அடுத்தது, மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் விஞ்சி நிற்பது சுதந்திர தாகமே என்ற தலைப்பில் நமக்காக எடுத்து கூற வருவது செல்வி ரியா செராபினா. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரி அணியரே, சபை சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியா. நான் பாரதியார் கவிதைகளில் விஞ்சி நிற்பது எது என்ற விவாதத்தில் என் வாதம் சுதந்திர தாகமே என்பதை முன்வைக்கிறது. ஆம், பாரதியின் ஒவ்வொரு சொல்லிலும், மூச்சிலும், சிந்தனையிலும் நிறைந்து நின்ற பிராதான உணர்வு அடிமை விலங்கை உடைத்தெறிய வேண்டும் என்ற அந்த கனல்தான். பாரதியார் வாழ்ந்த காலம் இந்திய நாடு ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு இருந்த காலம். ஒரு கவிஞனின் கடமை காலத்தின் கட்டளையை நிறைவேற்றுவது. அந்த வகையில் அன்றைய சூழலில் மக்களுக்கு தேவைப்பட்ட ஊக்கத்தையும் எழுச்சியையும் தனது கவிதைகள் மூலம் வழங்கினார் பாரதியார். அவரது கவிதைகள் வெறும் இலக்கிய படைப்புகள் அல்ல, அவை விடுதலை போரின் ஆயுதங்கள். சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று திலகரின் முழக்கத்தை தனது பாட்டுகளில் எதிரொலித்தார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாடி ஆங்கிலேயருக்கு எதிரான பயத்தை மக்களிடமிருந்து நீக்கினார். விடுதலை 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 என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து அதை ஒரு மந்திர சொல்லாக மாற்றினார். பாரதியாரின் மொழி பற்று, புதிய சிந்தனைகள், பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு ஆகிய அனைத்தும் சுதந்திரம் என்ற அடித்தளத்தை மீதே கட்டப்பட்டவை. நாடு அடிமையாக இருக்கும் போது மொழி எப்படி தலைக்கும்? மக்கள் எப்படி சமத்துவமாக வாழ முடியும்? முதலில் அரசியல் விடுதலை வேண்டும், அப்போதுதான் சமூக விடுதலை சாத்தியமாகும் என்று நம்பினார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற அவரது வரி கூட சுதந்திர இந்தியாவில் பசிப்பினி இருக்கக்கூடாது என்ற சுதந்திர பார்வையின் வெளிப்பாடு. ஆடுவோமே பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்திடுவோம் என்று இந்த வரிகளை பாடும்போது பாரதியார் அடைந்த உணர்ச்சி பெருக்கு அவர் சுதந்திரத்தின் மீது கொண்டிருந்த தாகத்தை அப்பட்டமாக காட்டுகிறது. அவர் சிறையில் இருக்கும் போதும் துன்பப்படும் போதும் அவரது சிந்தனை
முழுவதும் இந்திய தாயின் விடுதலை பற்றியே இருந்தது. ஆகவே நடுவர் அவர்களே பாரதியார் மொழிக்கு பெருமை சேர்த்தார், புதிய சிந்தனைகளை விதைத்தார் என்பதை மறுக்கவில்லை. ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக அவரது ஆன்மாவின் அடிநாதமாக, அவரது கவிதைகளின் உயிரோட்டமாக விளங்கியது சுதந்திர தாகமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை செல்வி ரியா சரோபினா, உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மதிப்புடன் ஏற்கிறோம். நன்றாக பாரதியின் கருத்துக்களை எங்கள் நடுவே எடுத்து கூறினீர்கள். இப்பொழுது இரண்டாவது சுற்றிற்கு புதிய சிந்தனையே என்ற தலைப்பில் செல்வன் பிரணவேஷை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரணவேஷ். நான் விஞ்சி நிற்பது புதிய சிந்தையே என்ற தலைப்பில் இன்று பேசப்போகிறேன். இன்று நான் பேசப்போவது தமிழ் மக்கள் அனைவருக்கும் புதிய விழிப்புணர்ச்சியை அழைத்து மகாகவி பாரதியின் விஞ்சி நிற்பது புதிய சிந்தையே என்ற சிறப்பான கருத்தை கூறி போகிறேன். பாரதியார் பெண்களுக்கு உரிமை, கல்வி, சுதந்திரம், சமத்துவம், அகிலர் வழிமுறை ஆவை அக்காலத்தில் மிக பெரிய புதிய சிந்தனைகள். இந்த நாளில் இந்தியா அடிமையை இருந்த, ஆனால் பாரதியார் மட்டும் நாம் சுதந்திரம் பெறுவோம் என்று துணிவுடன் கூறினார். இந்த தேசிய உருவம் ஒரு மாபெரும் புதிய சிந்தை. இந்த சிந்தனை மக்கள் மனத்தில் தீவிரம் விடுதலைக்கு போராட முனைத்து வேண்டும் என்று கூறுகிறேன். பாரதியாரின் கவிதைகளில் இன்று கூட நம்மை தூண்டுகிறன. அவர் காட்டிய புதிய சிந்தனைகள் இல்லையெனில் இன்றைய சுதந்திரம், சமுதாயம், கல்வி வாய்ப்புகள் இதுவும் கிடைத்தன. வாய்ப்பு கொடுத்த நடுவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி பிரணவேஷ். அருமையான கருத்துக்களை உங்களுடைய மழலை குரலில் அழகாக எடுத்து சொன்னீர்கள். இப்பொழுது பாரதியாரின் கவிதைகளில் விஞ்சி இருப்பதே மொழிப்பற்றே என்ற இரண்டாவது சுற்றுக்கு செல்வி ரித்விக் பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வீழ்வேன் என நினைத்தாயோ, பார் மீது நான் சாகாதிருப்பேன் என்று வீருடன் நோக்கி காலனை சற்று காலால் மிதிக்க விளைந்த கவி நம் பாரதியார். பல மொழிகளை அறிந்திருந்தாலும் பாரதியார் தன் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பெருமைப்பட உரைத்தது அவரின் தமிழ் மொழி பற்றி பறைசாற்றுகிறது. கவிதைகள், கட்டுரைகள், இதழியல், மொழிபெயர்ப்பு, காவியம், சிறுகதை என தமிழ் இலக்கியத்தின் எல்லா துறைகளிலும் முத்திரை பதித்திருக்கிறார் நம் மகாகவி. பெருவாரியான இலக்கிய படைப்புகள் செய்யுட்களாய், கவிதைகளாய், காவியங்களாய், மேற்கோள்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இது போன்ற ஒரு நிலை தனது கவிதைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் பாரதியார் அன்றே ஒரு திடமான எண்ணம் இருந்திருக்க வேண்டும். அதனாலேயே அவருடைய கவிதைகளை பாமர மக்களும்
புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. பாரதியாரின் கவிதைகளை படிக்கும் போதும் பாடும் போதும் அதிக சுவையுடன் தேனாக தித்திக்கும் என்பதில் ஐயமில்லை. அவருடைய கவிதைகளில் ஒன்று பாட்டாக. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. எனவே பாரதியாரின் கவிதைகளை விஞ்சி நிற்பது மொழி பற்று என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை செல்வி ரித்விக் பிரியா, உங்களுடைய மொழி பற்றி அழகாக பாடி காண்பித்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்ததாக பாரதியார் கவிதைகளில் விஞ்சி நிற்பது சுதந்திர தாகமே என்ற இரண்டாவது சுற்றிற்கு செல்வன் தோஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், என் பெயர் தோஷன்வாசி. நான் 6ஆம் வகுப்பு பயில்கிறேன். பாரதியார் கவிதைகளில் விஞ்சி நிற்பது சுதந்திர தாகமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்த நாடு சுதந்திரம் பெற உயிர் தியாகம் செய்தவர்கள் எத்தனை லட்சம் பேர். பாரதியார் கவிதைகளில் மைய கருவாகவும் நீங்காத உணர்வாகவும் சுதந்திர தாகம் விளங்குகிறது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இந்த வரிகள் அவரது கவிதைகளில் மீண்டும் மீண்டும் வெளிவரும் ஒரு முக்கிய கேள்வியும் தாகமும் ஆகும். கிடைப்பதற்கு அரிய அமுகத்தை உண்ண விரும்புவோர்க்கு அறிவை மங்க செய்யும் கல்லை கொடுத்தால் உண்பார்களா? விடுதலை வேட்கை உடைய இந்தியர்கள் விடுதலையை தவிர வேறு எதற்கும் உடன்பட மாட்டார்கள் என்பதை மிகவும் தெளிவாக தெரிவிக்கிறார். ஏன் என்றால் விடுதலை வேட்கை என்னும் இந்த பயிரை தண்ணீரை விட்டு வளர்க்கவில்லை, தியாகிகளின் கண்ணீரை விட்டே வளர்த்தோம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். எனவே விடுதலையை பற்றி எங்கள் தாகம் என்றைக்கும் தனியாது. எங்கள் சுதந்திர தாகம் என்றைக்கும் அடங்கும். என்றைக்கு என் பாரத தாய் அடிமை விலங்குகளை தகர்த்து எரிந்து விடுதலை பெறுவாள் என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். இதனை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாடலின் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்துகிறார் பாரதியார். பாரத நாட்டின் விடுதலை பற்றி பாடிய கவிஞர்களுள் பாரதியார் முதன்மையானவர். தூங்கி கிடந்த பாரதத்தை தம் உணர்ச்சி சீக்கிரமான பாட்டுகளால் தட்டி எழுப்பிய பெருமை பாரதிக்கு உண்டு என்பார்கள். வேறு பலரும் விடுதலை இயக்கத்தை பற்றி பாடினார். ஆனால் பாரதி நாட்டின் ஒற்றுமை, அதனால் ஏற்படும் பலன், விடுதலை பெற வேண்டியதன் தேவை ஆகியவற்றையும் பாடினார். அத்துடன் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னேறி தீர்க்க தரிசனமாக ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை பெற்றதற்காக கனவு கண்டு ஆனந்த கூத்தாடினார் அமரகவி பாரதியார். எனவே பாரதியார் கவிதைகளில் விஞ்சி நிற்பது சுதந்திர தாகமே என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் அருமை செல்வன் தோஷன். அழகாக நீங்கள் உங்களுடைய மொழி சுதந்திர தாகத்தை பாரதியின் கவிதைகள் எப்படி விஞ்சி இருப்பது என்பதை அழகாக விளக்கி இருக்கிறீர்கள். மிகவும் அருமை, மிகவும் அருமை. இப்பொழுது நீங்கள் மூவர் இல்லை, 6 மாணாக்கர்களும் உங்களுடைய கருத்துக்களை 3 அணியாக பாரதியின் கவிதைகளில் விஞ்சி இருப்பது புதிய சிந்தனையா, மொழிப்பற்றா, சுதந்திர தாகமா என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது
நான் என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கிறேன். பாரதி விரும்பிய ஒளிபடைத்த கண்களை உடைய அன்பு குழந்தைகளே, இன்று நீங்கள் அனைவரும் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் உண்மையான பாரதியாரே உங்கள் வடிவில் வந்து மழலை குரலில் கூறுவது போல உணர்த்துகின்றன. நம் அனைவருக்கும் எத்தனை இனிமையான நேரம் இது! பாரதி பற்றி பேசுவது என்பது தைரியம், சுதந்திரம், மொழிப்பற்றை பற்றி பேசுவதாகும். அவரது கவிதைகள் வெறும் சொற்கள் அல்ல, அது நம் கனவுகளை உயர்த்தும் சிறகுகள். புதிய சிந்தனை, துணிச்சலான பேச்சு, சுதந்திரமான கனவு கொண்ட ஒவ்வொரு குழந்தையிலும் நான் உண்மையான மகாகவி பாரதியாரை இப்போது காண்கிறேன். ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள பல வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகளை கண்டு மகிழ்வது போல மனதை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய திறமைகளை இங்கு பாரதியின் பிறந்த நாள் விழாவென்று சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அதில் எது அழகு என்பதற்கான பதில் எத்தனை கடினமோ அத்தனை கடினம் இந்த சிறு குழந்தைகளின் கருத்துக்களில் தேர்ந்தெடுக்கும். இருப்பினும் என் முயற்சியை நான் இங்கு செய்கிறேன். இன்று நாம் ஆராய்ந்த தலைப்பு பாரதியின் படைப்புகளில் மிகுதியாக உள்ளது புதிய சிந்தனையா, மொழிப்பற்றா அல்லது சுதந்திர தாகமா? இதில் இந்த மூன்றுமே முக்கிய தூண்கள். இதில் புதிய சிந்தனை, பாரதி மக்கள் மூட நம்பிக்கைகளை விட்டு விலகி அறிவியல், கல்வி, சமத்துவம் ஆகியவற்றை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதிகள் இல்லையடி பாப்பா போன்ற பாடல்களை சமூக சீர்திருத்தத்தின் புதிய சிந்தனையாக வெளிப்படுத்தினார். சுதந்திர தாகத்திற்காக புதிய சிந்தனையில் நாம் காண வேண்டிய பாடல்கள்: சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று பாப்பாவிற்குத்தான் சொல்லிக் கொடுத்தார் முதலில் புதிய சிந்தையை பாரதியார். உங்களை போன்ற குட்டி பாப்பாக்களுக்கு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று புதிய சிந்தனையை எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான் என்று அது புதிய சிந்தனையை அதிலும் புகுத்தினார். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் என்று தெய்வத்தை உண்மை சொல்வதற்காக வேண்டினார். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதிநிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாயக்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டரென்றோருக்கு வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை, 4 வகுப்பும் இங்கொன்றே, இந்த 4னில் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி என்று சாதிய பேதங்களுக்கு ஒரு முடிவு கட்டினார் பாரதி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று புதிய சிந்தனையை சமுதாயத்தில் தூண்டினார் பாரதி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று மகாகவி பாரதியாரின் கும்மிப்பாடலில் புதிய சிந்தனையை புகுத்தி பாடினார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதில் பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணிக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று பெண்ணுரிமையை புகுத்தினார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பெண் விடுதலையையும் புதுமை சிந்தனையையும் புகுத்தி தன் கவிதைகளில் மேம்படச் செய்தார் பாரதி. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா என்று தன்னுடைய புதிய சிந்தனைகளை எல்லா தரப்பிலும் புகுத்தி தன்னுடைய கவிதைகளில் தன்னுடைய மொழிப்பற்றில் வெளிப்படுத்தினார். ஒரு நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற வேட்கை பாரதிக்கு அன்று இருந்தது. ஏனென்றால் அன்று அடிமைப்பட்டு கிடந்தது நம் நாடு. அதனால் அவருடைய கவிதைகளில் சுதந்திர வேட்கை மிகுந்து இருந்தது. அந்த சுதந்திர வேட்கையின் தாகத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு அவருடைய மொழி புலமை, அவருக்கு மொழி பற்று அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த மொழி பற்றின் மூலம் அவர் அதை
வெளிப்படுத்துவதற்கு முயலும் போது அவருடைய புதிய சிந்தனைகள் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அதை அவர் உறுதியாக வெளியிட்டார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் எங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று தன் கவிதைகளில் எல்லா சிந்தனைகளையும் ஒன்றே கொண்டு வந்து இந்த பாடலிலேயே நிறுத்திவிட்டார். தன்னுடைய மொழிப்பற்றை காண்பித்தார், தன்னுடைய சுதந்திர தாகத்தை காண்பித்தார், தன்னுடைய புதிய சிந்தனைகளை காண்பித்தார். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடிம்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா, ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீக்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன், இதனை திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே, இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய் ஆதிமூலமே, அனந்த சக்தி குமாரனே, சந்திரமௌலி, நித்திய பொருளே, சரணம் 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 இங்கு உனக்கே என்று தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த இந்த மனித சமுதாயத்திற்கு மட்டும் இல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறான் பாரதி. இப்படிப்பட்ட பாரதியை நாம் ஏதாவது ஒரே ஒரு சின்ன தலைப்பிற்குள் ஒரு சின்ன அறைக்குள் வைத்து பூட்டிவிட முடியுமா? பாரதி காட்டாற்று வெள்ளம், அவன் கட்டுக்கடங்காத தீ. பாரதியை எதிலும் கட்டி போட முடியாது நம்மால். வந்தே மாதரம் என்று கூக்குரலிட்ட பாரதியின் புதிய சிந்தனைகள் சாதி மத பேதத்தை கடுமையாக சாடியது, பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தது, சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தது, மொழி பற்றை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தெரியப்படுத்தியது. எல்லாமே பாரதிக்கு மிகவும் எளிமையாக இருந்தது. அவனுடைய புதிய சிந்தனைகள் இது எல்லாவற்றிலும் கலந்து அவனுடைய மொழிப்பற்று, புதிய சிந்தனைகள், தீராத சுதந்திர தாகம், இது அனைத்துமே அவனுடைய கவிதைகளில் கொட்டி கிடந்தது. எப்போதும் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதிதாசனால் அவனால் போற்றப்பட்டது. ஏனென்றால் அவன் நீடு துயில் மிக நாட்களாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கையை தூண்ட வேண்டும் என்று பாரதியை வேண்டிக் கொண்டார் பாரதிதாசன். இப்படி தன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் பாரதி தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக, நாட்டில் இருக்கும் பெண்ணின் சுதந்திரத்திற்காக, எல்லாவற்றிலும் பெண் சுதந்திரம் வேண்டும், வெறும் நாடு மட்டும் சுதந்திரம் அடையக்கூடாது, இந்த சமுதாயம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று எல்லாவற்றிலும் தன்னுடைய கருத்துக்களை புகுத்தினார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று தமது விடுதலை உணர்வையும், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் உண்டென்று கொண்டாட என்றும் புத்தம் புது சிந்தனையையும், இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் கொணந்திங்கு சேர்ப்பீர் என்ற மொழி பெற்றையும் அவனது கவிதைகளில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்துள்ளதால் பாரதியின் கவிதைகளில் இவை மூன்றுமே ஒன்றை ஒன்று விஞ்சியே நிற்கின்றன என கூறி என்னுடைய தீர்ப்பை நான் இங்கு சமர்ப்பிக்கிறேன். இதில் புதிய சிந்தனைகளுக்கு தந்தையாய், செந்தமிழ் தேனியாய், நம் நாட்டின் நீடு துயில் நீக்க விடுதலைக்காக பாடி வந்த பாரதியின் வழியில் பயணிப்போமாக. வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பயிற்றுவித்து பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்துவோமாக. அச்சம் தவிர்த்து அன்பென்று முரசு கொட்டி வைய தலைமை கொள்வோம் என்று பாரதியின் புதிய ஆத்திச்சூடிக்கு ஏற்ப நாம் அனைவரும் இருப்போமாக என்று வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 மேடம். ரொம்ப சிறப்பான பட்டிமன்ற நிகழ்வு. ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிறைவா இருக்கின்றது. நம்மளுடைய பாரதியார் அவருடைய கவிதை வரிகளை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் அதிகமா சொல்ற ஒரு வார்த்தை. அந்த மாதிரி எல்லாருக்குமே அப்படி கவிதைகளை வாசிக்க வாசிக்க தன்னறியாம ஒரு சக்தி வந்து நமக்குள்ள புகுற மாதிரி இருக்கிற உணர்வு வந்து கண்டிப்பா தெரியுது. ரொம்ப சிறப்பா நடந்தது. இந்த குழந்தைகள் எல்லாரும் வீடியோல வாங்க,
இங்க வந்து என்னுடைய கல்லூரி தமிழ் பேராசிரியர் திருமதி சரஸ்வதி மோகன் அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை நான் மனதார வரவேற்கிறேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர். எனக்கு தமிழ் இவ்வளவு ஆர்வமா நிறைய படிக்கிறதுக்கும் தொடர்ந்து இன்னமும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு. அவங்கள வரவேற்கிறேன் அம்மா. நன்றி. பசங்களா எல்லாரும் வீடியோல வாங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். குரூப் போட்டோ எல்லாருமே, முடிந்தவங்க எல்லாருமே வீடியோல வாங்க, ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத நம்மளுடைய தொடர்ந்து நம்ம கூட இந்த தமிழால் இணைவோம்ல பயணிக்கிற குழந்தைகள், கோவில் பதாகை அரசு பள்ளியிலிருந்து வர்ற மாணவர்கள் வந்து ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் இப்போ உங்களுக்காக பிளே பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க, ஒரு புகைப்படம் எடுத்துட்டு நம்ம அடுத்தது போலாம். தயாரா? ரியோ உள்ள வாங்க. ரியோ தயாரா? தயார். ரெடி. சிவகனி மேடம் ஒரு இடத்துல நில்லுங்க மேடம். ரெடி. எங்க பிரணவேஷ் எங்க? ஓகே, எடுக்கிறேன். ரெடி. ரியோ கிட்ட வாங்க. ரியோ கொஞ்சம்